வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார் இது யாருக்கான ஆப்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு. பொதுவாக கட்டட வேலைக்கு வந்துட்டு வெளியில் போய் தான் தொழிலாளர்களை தேடுவாங்க, மேனுவலாக போய் ஒவ்வொரு இடமா தேடி. ஸோ அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இது. இதில் நீங்கள் உங்களோட தேவைகளை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, எந்த விதமான தொழிலாளிகள் வேணும், எத்தனை விதமான தொழிலாளிகள் வேணும், என்ன உங்களால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப் ஏன் நேரடியாக கூட அவங்களே உங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட வேலைகள் சீக்கிரம் முடிக்கப்படும், அவங்களுக்கு உங்களோட தேவைகளுமே சீக்கிரம் பூர்த்தி செய்யப்படும். ஸோ உங்களோட தேவைகளை டிகேதார் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரியன், விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா ஸ்ரீநாத், மானசா சௌத்ரி, கருணாகரன் மற்றும் பலர் நடித்து கிப்ரான் அவர்களின் இசையில் பிரவீன் கே இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமராக என்ன போட்டுடலாம்னா, இது ராட்சசன் அல்ல அப்படின்றத தான் போடணும். ஏன்னா தொடர்ந்து இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இதுதான் ராட்சசன் 2 அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. படம் பார்க்கும் போதும் படத்துக்கு வந்தவங்களுக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ டிஸ்க்ளைமராக அதை போட்டணும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா ராட்சசன் அப்படின்றது ஒரு மாஸ்டர் பீஸ். அதோட கம்பேர் பண்ணாமல் எந்த படத்தையுமே, ராட்சசன் 2 வந்தால் கூட அந்த படத்தோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த டிஸ்க்ளைமரை போட்டுட்டு எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுலேருந்து போகிறேன். முதல்ல எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது இசை தான். ஃபர்ஸ்ட் திங், த ரியல் ஹீரோ அப்படின்னா இசை. சீரியஸாகவே சொல்ல போனால் கிப்ரான் அவர்கள் வந்துட்டு ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். படம் ஆரம்பிக்கிறது எண்டு வரைக்கும் நம்மளை ஒரு விஷயம் என்கேஜிங்காக வச்சுருந்தது, நம்மளுக்கு அந்த பரபரப்பை த்ரில்லிங் எஃபெக்டை கொடுத்ததுன்னா அது இசை தான். முதல்ல இசை. ரெண்டாவது சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் போட்டு யோசிக்காமல் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக ஜஸ்டிஃபைடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொன்னோம். ஸோ மூணாவது, இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ். கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், போலீஸாக இருக்கட்டும் இல்லை பாதிக்கப்படுறவங்களா இருக்கட்டும், பயங்கரமான எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட அவுட்புட்டை வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ்னு வரும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் செல்வராகவன், ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த படம் ஆரம்பிக்கும். செல்வராகவன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஆப்வியஸ்லி அண்டகனிஸ்ட் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே, அவரோட காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டவுட்டை கொடுத்துட்டே இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயம். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் 6 பேரை கொல்ல போகிறேன், அடுத்தடுத்து நான் சாவ போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டிவி முன்னாடி அவ்வளோ லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து ஒரு டாக் ஷோவில் சொல்லிவிட்டு முதல் பலியாக நான் தான் சாவ போகிறேன்னு அவர் சாகும்போது நம்மளை ஸ்டன்னாக்கி வச்சுருவார். அதுக்கப்புறம் இந்த கொலைகள் எப்படா நடக்கும் அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் இந்த படமே. ஸோ அந்த நடிப்புன்னு வரும்போது செல்வராகவன் அவர்களின் நடிப்பு பிரமாதமாக இருந்தது. அவர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. ரெண்டாவது, விஷ்ணு விஷால் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் அவர் என்ட்ரியை கொடுப்பார். ஸோ அந்த கதையை எல்லாமே செல்வராகவன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த படத்தோட அந்த ஸ்ப்ளாட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதே செல்வராகவன் தான். ஸோ அதுக்கப்புறம் விஷ்ணு விஷாலோட என்ட்ரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட என்ட்ரி ரொம்ப சாதாரணமாக யூஸ்வலாக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. கொஞ்சம் மாசு, லவ், இவெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு அதை தவிர்த்துருக்கலாம். அதை தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்லாம் எந்த குறையும் இல்லை, கொஞ்சம் மெச்சூராகவே நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. அண்ட் தென் ஹீரோயின்ஸாக வர ஸ்ரதா ஸ்ரீநாத் அண்ட் மானசா சௌத்ரி. எனக்கு ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட ரோல் வந்துட்டு ரொம்ப மினிமேல் தான், பட் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் மானசா சௌத்ரியோட ஆக்டிங், அந்த கேரக்டரே தேவையில்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, அதில் குறையில்லை, நல்லா இருந்தது. ஸோ அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே அவங்களோட அவுட்புட்டை நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதாவது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. முதல்ல டேரக்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி த்ரில்லர் படம்னாலே விஷ்ணு விஷால் காப் அப்படின்னும் போது இந்த ராட்சசன் கம்பேரிசன் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப யோசிச்சிருப்பார். மோர் ஓவர் இந்த படம் வந்து அவர் மலையாளத்தில் எடுத்த மேனகா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட ரீமேக்குன்னு சொல்லலாம், ஸ்பின் ஆஃப்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். அதோட இதுதான். ஸோ திரைக்கதை எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ மலையாளத்தில் பண்ணதை திருப்பி தமிழில் பண்ணும்போதும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்காரு. முதல் பாதியில் வந்துட்டு அந்த பரபரப்பு கூட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு திரைக்கதையில். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். முதல் பாதியை தாண்டி 2ஆம் பாதிக்குள்ளே போகும்போது அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் நம்மளை என்கேஜிங்காக வச்சிருக்குன்னு சொல்லணும். தொடர்ந்து படங்களாக பார்க்குறவங்களுக்கு மேபி அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பெர்சன்டர்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைனாலும் ஒரு நார்மலாக பார்க்குற ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டவன் எப்படா, தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்தவன் எப்படா வந்து அடுத்தடுத்து கொலைகள் பண்ணுவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது இந்த படம் முழுக்க அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாம் எனக்கு பிடித்திருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி, ப்ரெசன்ட் டென்ஸ், இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படி சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸை டிஜிட்டலி பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற கம்பெனி அப்படின்னே சொல்லலாம்.
இவங்க யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்பனராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பிக் பிஸ்னஸ் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், உங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட பிராண்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும், யாரை நம்புறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்கேமுமே நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த வித டவுட்டும் குழப்பமும் இல்லாமல் நீங்கள் ப்ரெசென்டர்ஸை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் உங்களோட பிராண்டையும் உங்களோட ப்ராடக்ட்ஸையும் எப்படி மேம்படுத்தலான்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் டிஜிட்டலி அவங்களோட வீட்டுக்குள்ளேயே அவங்களோட மொபைல் மூலிமா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நம்ம ப்ரெசென்டர்ஸ் பார்த்துப்பாங்க. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரியனில் எனக்கு இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் கேரக்டர்ஸ் செல்வராகவன் அண்ட் விஷ்ணு விஷால், மெயினாக ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் ஆன்டகனிஸ்ட் ரோலை எனக்கு செல்வராகவனோட ரோலை ரொம்ப மினிமைல் பண்ண மாதிரி இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் நல்லா பண்ணியிருந்தார், குறையே கிடையாது. பட் அவரோட வில்லத்தனத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாமோ, அவரோட நடிப்பை இன்னுமே அவரோட பொட்டன்ஷியலை வாங்கிக்கலாமோன்னு தோணுச்சு. ரெண்டாவது விஷ்ணு விஷால், நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அவரோட இந்த மாஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப காமனாக நார்மல் காப்பாக வர வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அவருமே இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அது படம் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த கேரக்டரே தேவையில்லை, அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது, ரொம்ப வேணும்னே திணிச்ச மாதிரி இருந்தது. அந்த ஆக்டிங்குமே ரொம்ப வியர்டாக இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறப்பெல்லாம் விஷ்ணு விஷாலோட ஆக்டிங், அவங்களோட அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமே தவிர்த்துருக்கலாம். மூணாவது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் தான். அவங்க சொல்ல வந்த விதம் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் தான். பட் பிரச்சனை என்னென்னா, நான் கடவுள் படத்தில் இவங்க எதுக்கு வாழணும் அப்படின்றனால கொள்ளுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணும்போது அது நான் கடவுள் படத்திலே மக்களால் பெருசாக ஏற்றுக்க முடியல. ஒருத்தர் வாழணுமா சாகணுமான்ற முடிவு எடுக்கிறதுல இன்னொருத்தருக்கு அதில் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அதுக்கு ஒரு நியாயம் செய்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மேபி அவங்க என்ன நினச்சிருக்கலாம்னா, கெட்டவன் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவன் சொன்ன விஷயம் நல்லா தான் இருந்தாலும் அவன் செஞ்ச விஷயம் தப்புன்ற காட்டுறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஸ்டில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி ஓவராலாக ஆரியன் ஒரு நல்ல படமாக யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான். ஒரு காமெடி ஃபேன்ஸாக நீங்கள் போய் இந்த ரெகுலராக படம் பார்த்து சினிஃபிலிஸாக இல்லாமல் ஒவ்வொரு சீனியும் போட்டு ஆரைய மாட்டீங்க. எனக்கு படம் பார்த்தா எனக்கு த்ரில்லிங்காக இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எதுவும் வேணும்னா தாராளமாக உங்களுக்கான படம் தான் ஆரியன். இந்த ஒன் டைம் வாட்சபிள்னா கொஞ்சம் ஆக்சுவலாக சினிமானாலே தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒன் டைம் தான் பார்க்க போகிறோம். அது அதிகபட்சமான இன்ட்ரெஸ்டிங்லாம் த்ரில்லர் படத்தில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் முடிஞ்சிருச்சுனாலே 2வது வாட்டி பார்க்கறதுலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படம் ஒரு வாட்டி தியேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். த்ரில்லர் ஃபேன்ஸ்க்காக எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. படமாக அந்த நிமிஷம் மட்டும் பார்ப்பேன்னா உங்களுக்கான படம் தான் ஆரியன். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு நான் 60 கொடுப்பேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறாங்க. தென் பேக் ஃப்ரம் உங்கள் விஜய். அதுக்காக நீ நிமிஷம் இருந்து போச்சு.